நான் உங்கள் மகேந்திரா எம்கசி மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ரிஜெக்ஷன் லிஸ்ட், அதாவது கீழமை நீதிமன்ற தேர்வு வரப்போது எதிர்பார்க்குறோம் பார்த்தீங்களா, அந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ரிஜெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது பப்ளிஷ் ஆகிருக்கு. ஆல் போஸ்டிங் தாங்க. 10th குவாலிஃபிகேஷன், 8th குவாலிஃபிகேஷன், அப்புறம் எழுத படிக்க தெரிந்தால் போதும், எல்லா போஸ்டிங்க்குமான அப்ளை பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்களா, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணாலும் ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற லிஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ண டிஸ்ட்ரிக்டில் அந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. கிளிக் பண்ணி நீங்கள் பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். வெப்சைட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த ரிஜெக்ஷன் லிஸ்ட் வந்து எப்படிலாம் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டுமாரோ மார்னிங் நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலி எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பெயிலிஃப், ஜூனியர் பெயிலிஃப், ப்ராசஸ் சர்வர், ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆப்பரேட்டர், லிஃப்ட் ஆப்பரேட்டர், இந்த மாதிரி 10th எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறமா ஓஏ காப்பி அட்டெண்டர், இந்த மாதிரி 8th எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எழுத படிக்க தெரிந்தால் போதும் என்று சொல்லக்கூடிய வாட்ச்மேன், கார்டனர், வாட்டர்மேன், வாட்டர் விமன், இந்த மாதிரி போஸ்டிங் ஆல் போஸ்டிங்க்கும் அப்ளை பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்களா, இதில் ஒவ்வொரு போஸ்டிங் ஒவ்வொருத்தரும் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஆல் போஸ்டிங் அப்ளை பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்களாம் அப்ளை பண்ணவங்களாம் எப்படிலாம் ஃபீஸ் பே பண்ண ரிஜெக்ட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ரீசனால் ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக உங்கள் நேம் உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் இது ரிஜெக்ட் ஆகிருக்கக்கூடாது நான் நம்புகிறேன். பட் எதுவும் தவறுகள் பண்ணிருக்கீங்களான்றது தெரியல. ஸோ ரிஜெக்ட் ஆகிருக்கீங்களா என்னன்றதை நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இதுதான் ரிஜெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது.